ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஸ்பைசியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபில்லட் ஃபிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். இது கூடவே இதுக்கு தேவையான ஒரு ஃபிஷ் சட்னியும் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை அதுக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதை நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மீன் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கழுகி க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் வடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நம்ம தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு உண்டான மசாலா இப்போ நம்ம தயார் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியாவை நம்ம கொரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தாச்சு. இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போது கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 லெமன் ஜூஸ், 1.5 பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்தாச்சு. கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ மீன் எடுத்துருக்கோம். அதனால் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது நம்ம போடுற மசாலாவையில் நல்லா பைண்டிங் பண்ணி கொடுக்கும். அதனால தான். இப்போது நம்ம எடுத்த எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. மசாலாவுக்கு தேவையானது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணால் சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம கைகளை யூஸ் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மீனில் இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா மசாலாவை தடவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறுற மாதிரி நம்ம தடவி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மீனில் மசாலா நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை போட்டு அதிலிருந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் இது நல்லா முருகி வந்ததும் திருப்பி போட்டுடலாம். இதில் மசாலா சிந்தவோ உதிரவோ எதுவுமே செய்யாது. நம்ம முட்டை போட்டிருக்கனால நீட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா முருகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு கூட நம்ம ஒரு சட்னி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான ஃபிஷ்ஷுக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது 2 சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.
இப்போது இது கூட நான் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சாட் மசாலாவும் தூவியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சட்னியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஃபில்லட் ஃபிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.